கலந்துரையாடலில் இந்த வாரத்திற்கான திரைப்படம் பைரி. இந்த படம் ரொம்ப மிகச்சிறப்பான படம். நம்ம முதல்ல வந்து எல்லா குழுவினர்களும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து உலக சினிமா திரையிடல் நிகழ்ச்சியில் வந்து கலை கலாச்சாரம் திரையிடுறதுல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமிதம் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை முக்கிய நடக்க காரணமாக இருந்த நம்முடைய கலை கலாச்சார நிர்வாகிகள் ராவணன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர் இது நடக்க மெயினான காரணமாக இருந்த சேத்துமான் படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கு பூப்பது கொண்டு மரியாதை செய்வார் அன்பு. முன்னாடி வந்து இந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர் வந்து ஆக்சுவலாக சேத்துமான் படத்தோட டைரக்டர் வந்து தமிழ் சார் தான். இது அவர் தான் வந்து இந்த படத்தை போடுங்க, இது ரொம்ப முக்கியமான படம்னு எனக்கு சொன்னார். அதுக்கு முதல் நன்றி சார். பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி என்கிட்ட ரொம்ப அன்பாக ரொம்ப தெளிவாக சில எக்ஸ்பிளைன்லாம் சார் எனக்கு கொடுத்தாரு. அதனால சாரை பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார் ப்ளீஸ். டிஸ்கஷன் டைரக்டர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம ஒரு இன்டர்ஃபியர் பண்ணுறதுலேயே நம்ம அதை பற்றியான டீட்டெயில் கேட்டுருந்தோம். ஸோ நான் வந்து டேரக்டர்கிட்ட என்னோட கேள்வியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு படத்தில் வந்து கேள்விகளை நீங்கள் அவர்கிட்ட கேட்டுங்க. ஜான், உங்களை பற்றி நீங்கள் எத்தனை வருஷமாக சினிமா துறையில் இருக்கீங்க, உங்களோட பயணம் என்ன, சினிமா பயணம் என்ன ஒன்று. ரெண்டாவது, இந்த படத்தை வந்து இந்த கதையை ஒரு புறாவை மையமைச்சு இப்போ பேக்ராப்பில் நாகர்கோவில் பேக்ராப்பில் வந்து பண்ணணும்னு உங்களுக்கு எது தோணுச்சு அப்படிங்கிறது ரெண்டு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கேள்வி. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சார் அவங்களோட முயற்சியில் தான் இன்றைக்கி நாங்கள் வந்துருக்கிறோம். ஸோ உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சினிமா அப்படிங்கிறது நமக்கு வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு 16வது வருஷம் ஒரு கண்டினியூஸ் ட்ராவலோட முயற்சி தான் இப்போ இந்த படம் வந்துருக்கு. ஸோ நம்ம உதவி இயக்குனராக ஒரு 3 இயக்குனரோட பணியாற்றிருக்கிறேன், 3-4 இயக்குனரோட பணியாற்றிருக்கிறேன். ஸோ அதை தாண்டி கிடைக்கிற டிவி சீரியல்ஸ் எதுனாலும் வேலை செய்யும். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து என்னென்னா இல்லை வேலையில் நம்ம சும்மா இருந்துட முடியாதுல்ல, எல்லாருக்குமே அது என்ன மாதிரி சூழல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளைய இயக்குனர் சீசன் 5 2013 ஆரம்பிச்சிருந்து. ஸோ அதில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா குறும்படங்கள் மூலமாக திரைப்படங்கள் உருவாக ஆரம்பிச்சிருந்த ஒரு பீரியடில் ஒரு முக்கியமான விஷயம் அது இருந்தது. இப்போ இவ்வளோ சொல்லிட்டோம். ஏன்னா வந்து கொஞ்சம் கொரோனா அது இல்லாமல் நிறைய பட்ஜெட் இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்தது. ஸோ வந்து ஒரு 6 இயர்ஸ் ட்ராவல் இது. ஸோ இதன் மூலமாக இதுதான் இந்த பைரி உருவானதுக்கான நம்மளோட பயணம் இதுதான். ஸோ பைரி ஏன் வந்து நாகர்கோவில் அப்படின்னா, நாகர்கோவில் இந்த படம் நீங்கள் பாருங்கள், அதில் போடுற அந்த அருள்குலை நாகர்கோவில் அப்படிங்கிற அந்த ஊரே வந்து நான் பிறந்து வளர்ந்த என்னோட ஊர் தான். ஸோ நான் பிறந்து வளர்ந்த என்னோட ஊர் தான். நான் சின்ன வயசுலேயே அதை பார்ப்பேன். அது ஒரு நம்ம ஊர்லேயே அது இருக்குது. நான் சின்ன வயசுலாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த ஊரில் எங்கே போனாலுமே அந்த புறா விடுங்க. இப்போ ஊரோட முகங்கள் நிறைய மாறிடுச்சு. அப்போ சின்ன வயசுல நம்ம போகும்போது அது ஒரு பயங்கர, ஏன்னா சின்ன வயசுனா ஒரு 30 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு எந்த வேறு என்டர்டெயின்மெண்ட்டே எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு பெரிதான என்டர்டெயின்மெண்ட்டே வந்து அந்த ஒரு சர்டன் பீப்புள்ஸ், அந்த ஊரோட பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த புறா பறத்துறது தான் இருந்தது. ஸோ இப்போ அதோட ஒரு டெப்த்து இருக்குது இல்லை, அது நம்ம யாருமே வந்து நினச்சே பார்க்க முடியாததாக இருக்கும். நான் படத்தில் உண்மையாக சொல்கிறேன், அது வந்து படத்தில் பெரிதளவு அது வந்து ஒரு 10-20% கூட பதிவாக தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு புதிய ஒரு களம் வேணும்னு தோணுச்சு. அப்போ இந்த களம் நம்ம ரொம்ப ஒரு யாருமே முடிய தெரியாது. நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது மாறியெல்லாம் வரல. ஸோ வந்து ஏன்னா நாங்கள் நான் 2014 முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து அப்போ மாறியெல்லாம் வரல. ஸோ அப்புறம் வந்து மாறி வந்தாலும் அதை பெரிதாக வந்து அதில் அதோட அந்த புராசமமான வாழ்வியல் கதைகள் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மறுபடியும்
இந்த டெப்த்தான ஒரு விஷயங்கள் கதையில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை தேர்ந்தெடுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் தான். அப்புறம் வந்து பட்ஜெட் கன்சர்ன் இருந்தது. ஸோ நம்ம ஊர், என்னோட உறவினர்கள் எல்லாமே நாங்கள் அந்த லொக்காலிட்டி பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நான் பார்க்க வந்ததுக்கு ஒரு முக்கிய 2 காரணம் இருக்குது. ஒன்று இயக்குனர் தமிழ், இன்னொன்று வந்து நானும் மெகந்தி சர்க்கஸ் டைரக்டர் சரவணனும் வந்து ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒரு கதை சொன்னான். புறா பேக்ரவுண்ட் இருக்குங்க, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை ஆரம்பித்து அந்த கதையை வந்து நாங்கள் 2 பேரும் திரைக்கதை பண்ணோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையாக தான் இருந்துச்சு. அப்புறம் சில பல காரணங்களாக அவன் மெகந்தி சர்க்கஸ் பண்ண வேண்டிய சூழல் இருந்துச்சு. லைஃப் அப்படின்னு தமிழ் சார் வந்து ஒன்று சொன்னார், இது மாதிரி லைஃபாக இருக்குது அப்படின்னு. எனக்கு இந்த படம் வந்து நாகர்கோவில் வந்து ரொம்ப லைஃபாக இருந்துச்சு. அதில் தசரா வந்துச்சு, எனக்கு நெல்லை தசரா வந்து திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, இது நெல்லை படமா நாகர்கோவில் படமா அப்படின்னு. ஆனாலும் ஒரு நல்ல முயற்சியாக இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் இந்த படத்தில் என்னென்னா, ஜான் லேடி வந்து அந்த வாழ்வை வந்து ரொம்ப ரத்தமும் சதையுமாக அணுகிருக்காரு இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் என்னென்னா நிறைய சவுண்டாக இருந்துச்சோன்னு எனக்கு தோணுச்சு. பட் என்னன்னா இப்போ வந்து அந்த அம்மாவும் எனி டைம் அந்த அம்மா பாவம் கத்தியே இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி ஒரு சவுண்டு இருந்துச்சு அவங்க பாருங்க. ஏன்னா என்னன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரைப்பான நகரம் வந்து அப்படி தான் இருக்கும், கூட இருக்கலாம் மேபி. ஒரு மதுரை சார்ந்த ஒரு லேடி, ஒரு இப்போ வடசென்னையில் ஒரு லேடி இருக்காங்கன்னு சொன்னேன், அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சைலண்டான இடம் ஒன்று வரும்ல, அது அந்த மாதிரி இடம் வந்துச்சு. இந்த பையனுக்கு வந்து திடீர்னு குத்திடுவானுங்க, குத்தினவொன்னு ஹாஸ்பிட்டலில் இருப்பான். ஸோ அந்த சைலண்டான இடங்கள்லாம் வந்துருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு ரைட்டாக. ஏன்னா என்னதான் கத்தி நம்ம கூப்பாடு போட்டாலுமே அம்மா வந்து எல்லாம் ராஜாடி எல்லாருலாம் பண்ணுங்கடி, அப்பன் தான் இப்படி ஆகிட்டான், யாரும் எதாவது செஞ்சு பண்ண மாட்டியாடா அப்படின்னு சொல்கிற அம்மாக்கள் தான் வந்து நாம் பார்ப்போம். அங்கே வேண்டாம் ராஜா, ராஜா அப்படின்னு கேட்க அம்மாவை வந்து மாதிரியே எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் எழுதுவான், நல்ல படம் வரல நல்ல படம் வரலன்னுவான். நல்ல படம் வந்து தேட்டரில் போய் பார்க்க மாட்டான். குறைந்தபட்சம் வந்து தேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். அது எப்போ நமக்கு வருதோ அப்போ தான் நம்ம ஃபேஸ்புக்கில் எழுதணும். அது வந்து அப்படின்னு நான் பார்ப்பேன். நான் எல்லா படத்தையும் தேட்டரில் பார்ப்பேன், நண்பர்களுக்கு டிக்கெட் போட்டு பார்ப்பேன் இல்லையா. ஆனால் எனக்கு வந்து பிரதர், எனக்கு ரைட்டரா ஸ்கிரிப்ட் ரைட்டரா எனக்கு இந்த படத்தில் நிறைய இது இருக்கு. இதை நல்லா ஒர்க் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு நிறைய இடம். அது வேறு ஒரு ரசிக மனோபாவமாக ஒரு புது இடம், புது ஒரு கலர் இருக்குல்ல, அது வந்து இந்த பட்ஜெட்டில் அது ரொம்ப முக்கியமாக. என்னன்னா பட்ஜெட் வந்து ஒரு சிஜிக்கெலாம் வந்து காசே இல்லைன்றது எனக்கு தெரியும். படம் சார் ஒரு டெக்னீஷியனாக எனக்கு தெரியும், எதுவுமே இல்லை, அவர் கையில் எப்படி வச்சு பண்ணியிருப்பாருன்றது தெரியும். இவ்வளோண்டு காசில் நமக்கு ஒரு உலகத்தை காட்டுறாருன்ற அந்த விஷயத்தில் இயக்குனர் ஜான் லேடி வந்து நான் மனமாற இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்க நடிகை வந்திருக்காங்க. ஆக்சுவலாக சரண்யா ரவிச்சந்திரன். சொல்லி என்னை இங்கே வர வச்ச பாக்கிய சங்கத்துக்கு முடியும். நான் ஒரு இன்டர்வியூவில் படித்ததான் ஞாபகம், தப்பா சரியானு தெரியல. 40 வருஷமா படமே பார்த்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னதான் நல்ல வேலை பார்க்குறேன். இந்த கதையை ஏன் வில்லு பட்டா தூங்குனீங்க அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்தது. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவும் இருக்குது, திரைக்கதைக்கு மிகப்பெரிய வலிமையாக இருக்குது. இது நீங்கள் கதை எழுதுவதற்கு முன்னாடியே முடிவு பண்ணுறா இல்லையாது எப்படி? ஸோ வில்லுப்பாடு வந்து ரொம்ப ஃப்ரம் த பிகினிங் எழுதும்போதே அப்படிதான். அதுதான் பயங்கர ஃபேமஸ். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த ஃபங்க்ஷனாலும் வில்லுப்பாட்டு தான் கதை சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு தடவை எழுதுங்க. ஏன்னா வீட்டில் நீங்கள் வில்லுப்பாட்டு நீங்கள் சும்மா வீடு தூங்கியிருந்தாலே வில்லுப்பாட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நிலத்தோட ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கிறதுனால அந்த இசையை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இந்த படத்தை வந்து வில்லுப்பாட்டு தான் சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு அந்த பிகினிங் எழுதும்போதே வில்லுப்பாட்டுக்காரங்க தான் கதையை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எழுதியிருந்தேன். அப்புறம் இன்னும் நிறைய பாட்டு இருந்தது. வில்லு பாடல்கள் வந்து ஒரு வில்லு இசை கச்சேரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குமோ இந்த படம் அப்படி தான் இருந்தது. டுவர்ட்ஸ் எண்ட் அது பிஸ்னஸ் நகர்வுகள்லாம் வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நிறைய எடுத்துட்டோம். ஏன்னா வந்து அது பிஸ்னஸ் இது வேறையாக இருக்கும்போது நிறைய
இதில் வந்து சார் சொன்ன ஒரு விஷயம் அதுதான், இளைப்பாறுதல் இல்லை கொஞ்சம் இல்லை, அது ஒரு வேகமான ஒரு படமாக மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால அந்த ஷூட் போச்சு. இது போன்ற ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்த தயாரிப்பாளருக்கு சுப்பிரமணியபுரம்ன்றது ஒரு மதுரை ஸ்லாங் வச்சுருக்குது, மெட்ராஸ்ன்றது சென்னை ஸ்லாங் வச்சுருக்கு. இந்த நாகர்கோவில் ஸ்லாங் இது வரைக்கும் யாரும் எடுத்ததில்லை. இந்த படத்தின் மூலிமா ஒரு புது அனுபவம் கிடைத்தது. ஒரு நல்ல அனுபவம் வந்து ஒரு திரைப்படத்தின் மூலமாக கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு 10 வருஷம் அந்த விஷயத்த ஒரு 2 மணி நேரம் காட்டுறது ரொம்ப கேட்கத்தனம் இல்லாமல் இயற்கைத்தனமாக காட்டுறது டேரக்டரோட திறமை அது நல்லா தெரியுது. நல்ல ஒரு பரபரப்பாக இருந்தது. அது எங்கேயுமே செயற்கை தெரியல. அந்த பிளட் அந்த ஊற்றுறது, கை வெட்டி ஊற்றுறது, மற்றபடி அந்த கேமராவோட ஆங்கிள்ஸு எங்கேயுமே செயற்கைத்தனமே தெரியல. வேற யாரும் அதே மாதிரி செகண்ட் பார்ட் வந்து இது வரைக்கும் நிறைய படங்கள் வந்து செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்த செகண்ட் பார்ட் லீட்லேயே இதுதான் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது. ரியலாக வந்து என்னால் கணிக்க முடியல. நான் வந்து படம் எடுக்கணும்னு நினச்சா கூட இதுக்கு அடுத்து இப்படி தான் இருக்குமோன்றது என்னால் கணிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஸ்டண்ட் காட்சிகள் இருந்தாலும் எங்கேயுமே உயிரிழப்பு ஏற்படல. இதில் வந்து டைரக்டர் ரொம்ப எங்கேயுமே உயிரிழப்பு ஏற்படல. ஸ்டண்ட் காட்சியை காட்டி இந்த மாதிரி பாசிட்டிவாக காட்டுறது கஷ்டம். இப்போ வந்து ஒரு டைட்டில் வந்து ஒன்று கதைக்களத்தோட இருக்கும், இல்லைன்னா கதாநாயகனோட பேராக இருக்கும். இப்போ இதில் வந்து பைரின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன நினச்சேன்னா இது எதுக்காக ஒரு அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து இந்த கதைகள் வந்து புறா அவங்களோட சுற்றி இருக்கிற வாழ்வியல் சொல்கிற மாதிரி இருந்தது. இந்த பைரின்ற போது திடீர்னு கழுகு பறந்து வந்துச்சு. அந்த பைரி அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த டைட்டில் பைரின்னு வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒன்று டவுட்டு. இன்னொன்று இதில் வந்து 2019 எடுத்த மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஏன்னா 1000 நோட்டு போட்டிருந்தாங்க, 1000 நோட்டு பிளஸ் எல்லாமே 2019 அந்த டைமில் எடுத்ததுக்கான ஏதாவது காரணங்கள். அதுக்கப்புறம் 3வது ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அந்த அம்மாவை வந்து பார்த்துட்டே இருந்தேன், திட்டிகிட்டே இருந்தாங்க, வச்சுட்டே இருந்தாங்க. அந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து அவங்க அந்த பொட்டு வச்சுட்டே இருந்தாங்க. எப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகி அந்த சூழ்நிலைக்குள்ள அவங்க மயம் போகிறானோ அப்போ தான் அவங்க அந்த பொட்டு வைக்கிறதே இல்லை. கடைசியாக கிளைமேக்ஸ் வந்து மயம் சென்னை போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல போகும்போது பொட்டு வச்சுருந்தாங்க. இனிமேல் இந்த கதையில் அவங்க திருப்பி பொட்டு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க? கேட்ட லாஸ்ட் கொஸ்டின் ரொம்ப அவசரம் பண்ணி கேட்டது. ஆக்சுவலாக அதில் என்னன்னா, அந்த சீக்வன்ஸ் லீடு ஒரு சீன் இருந்தது. என்னன்னா, அந்த அம்மா வந்து பையன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படிங்கிறது. அந்த அம்மா இன்னும் கதையில் 3 தலைமுறையாக வந்து நிறைய உயிரிழப்புகள் அதில் குடும்பத்தில் இருக்குது. ஸோ என்னன்னா, நம்ம முதல்ல சாமியெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவாங்க. சாமியெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சு எல்லாம் அழிச்சிருவாங்க. எல்லாம் அழிச்சு வெளியே தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்போது வந்து கடவுள் இல்லை, அவங்க பயங்கர பயபக்தியாக அப்படி வாழ்ந்தாங்க. அப்போது நான் பையனை அந்த கடவுள் சேவ் பண்ணல, அவங்க நம்புற அந்த ஒரு விஷயம் நடக்கணும்னா எல்லாம் தூக்கி வெளியே இருந்து எல்லாம் அழிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து என்னன்னா, இல்லை வந்து நீங்கள் கிறிஸ்டியன், ஸோ வந்து அது ஹிந்துவாக காட்டுறீங்க, இப்படியான சிக்கல்கள் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சீனை முதல்ல எடுத்துருங்க, அது பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு சொல்லி அந்த சீனை எடுத்துட்டோம். அதுக்குள்ள ஒரு சீன் இருந்தது, அதனால தான் அந்த சீனில் அதுக்கப்புறம் வைக்க மாட்டாங்க. பைரி வந்து என்னன்னா, அந்த புறா பறந்த அந்த இடத்துல வந்து ரொம்ப புலங்குற ஒரு பேர் பைரி. என்னன்னா வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு 50 புறா ஒவ்வொருத்தரும் ப்ரீடு எடுப்பாங்க. ப்ரீடு எடுக்கிறது ட்ரெயின் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 புறாவை எடுத்துகிட்டு போகும். இந்த திரைப்படங்கள் அதிகமாக காட்டுறது வந்து அதாவது எப்படி சொல்றது, சிவாஜி எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் வந்து அதை இழந்துடுச்சு. வெறும் வன்முறைகளை மட்டுமே பிரதிபலிக்கிற கதாபாத்திரங்களா, ரவுடிசத்தை மட்டுமே சொல்ற கதாபாத்திரங்களா இருக்கு. அப்பெல்லாம் வந்து ஒரு லட்சியத்தை சொல்லக்கூடிய கதாபாத்திரங்கள் இருக்கு. இன்ஜினியர் ஆகணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகும்போது மாணவர்களுக்கு ஒரு வழி இருந்தது. ஆனா இன்னைக்கு வரப்படம் அப்புறம் 80களில் வந்த காதல் திரைப்படங்கள் வந்து காதலிச்சு சாதி மாற்றத்துக்கு எதிராக வந்து மிக சிறந்த விஷயங்களை கொடுத்துட்டே இருந்தது. ஆனா இடையில இந்த 88-90 தாண்டவங்க வன்முறை தான் இருந்தது. ஆனா சிறந்த கதாபாத்திரங்களை பார்க்கும்போது தானே நம்ம இப்படி வாழணும்னு தோணும். ஒரு அம்மா ஏன் இப்படி சொல்றாங்க, ஒரு அப்பா ஏன் இப்படி சொல்றாங்க, ஒரு நபர் ஏன் அவங்களை 4 வருஷமா திரும்பி பார்க்கல, அதுக்கான காரணங்கள் நம்ம சொல்லவே இல்லை. நீங்க 2ஆம் பார்த்த இந்த கதாபாத்திரங்களுக்கான காரணங்கள் எல்லாமே வன்முறைக்கு எதிராக தான் நீங்க பேசுறீங்க. அது எல்லாமே. ஆனா ஒரு வன்முறை ஒரு சின்ன ஒரு கோபத்துல இருந்து ஒரு பதக்கத்துல இருந்து வரும்போது எப்படி அது மாறிடும்னு அந்த பண்ணையாரோட கதாபாத்திரம் எல்லா இடத்துலயும் எல்லாரையும் அமைச்சு எந்த மனிதனும் வேற்றுமை பார்க்காமல் தாங்கி பிடிக்கிறது இருக்குல்ல, உண்மையிலேயே வந்து அது வந்து இந்திய சினிமாவில் உலக சினிமாவுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமான கதாபாத்திரம் தான். படத்துடைய 2வது பாகம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே முடிவு பண்ணதா, இல்லை டைம் குறுக்கியனால சொல்ல முடியாதனால செகண்ட் பாகத்துக்கு எடுத்துட்டு ஆரம்பிக்கும் போதே வந்து முடிவு பண்ணது.
ரெண்டாவது பாகம் இல்ல ஆமா, ஏன்னா அது ரொம்ப பெருசா இருந்தது. அதான். ஸோ அப்போ வந்து இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கோம் அப்படின்ட்டு டீமோட டிஸ்கஸ் பண்ணி ரெண்டு பார்ட்டா சொல்லுவோம். கிளைமேக்ஸ் எது இல்லை இதை நம்ம பார்க்கும்போது தெரியுது. அப்போ அந்த டைமிங் காரணமாக என்ன சொல்லணும்னா இது வந்து நம்ம பார்த்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான். இதுதான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை சுருக்கிதான் அதில் என்னன்னா ரொம்ப பெருசா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து முடியல. அதான் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை இதோட இதே எல்லாம் எடுத்து செகண்ட் பார்ட்ல வச்சோம், அதை கிரிப் பண்ணிக்கலாம். ஸோ இது இவ்வளோதான் முடியும்ட்டு இப்போ வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து அதுதான் இப்போ நிறைய இப்போ எங்களுக்கு முதல்ல நிறைய விஷயங்கள் இருந்தது. ஏன்னா எங்களோட எடிட்ல இதில் என்னன்னா வில்லன் எல்லாமே வந்து வேற ஒரு பிளேஸ்மெண்ட்ல இருந்தது. எல்லாமே அப்புறம் மறுபடியும் இப்போல்லாம் டுவர்ட்ஸ் எண்டில் தான் ரீயூஸ் பண்ணி மாற்றணும். ஹீரோ இவ்வளோ கோவங்கள் இருக்கு. அதாவது இன்னும் அந்த காதல் இந்த இவங்களுக்கு உண்டான காதல் கொஞ்சம் அழகாக டெப்த்தாக இருக்கணும். இல்லை இந்த படத்தில் வந்து எனக்கு நிகழ்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த லைஃப்பை நான் ரொம்ப டெப்த்தாக ரொம்ப பார்த்தனால ரொம்ப வருஷமாக பார்த்தனால என்னன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க. ஆக்சுவலாக அவர் கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் மிஸ் ஆகிடுச்சு. என்னன்னா நிறைய கேரக்டர்ஸ் ரெஃபரன்ஸ் இருந்தாங்க. இப்போ யாரையுமே நான் வந்து ஒருத்தர் வந்து அமைதியாக வந்து ஒருத்தர் நான் பார்க்கவே இல்லை. உண்மை அதுதான். வந்து நான் அவ்வளோ பேரை பார்த்துருக்கிறேன். அவங்க யாரையுமே வந்து ஒரு ஃபயராக இல்லாமல் ஒரு பயங்கர டெம்ப்டாக இல்லாமல் நான் யாரையுமே நான் அதை பார்க்கல. ஸோ அதன் மூலமாக தான் இப்போ இந்த ஹீரோ கேரக்டர்லாம் பலரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ரெஃபரன்ஸ் இல்லாத கேரக்டர்னா அமல் தான். கிரியேட் பண்ண கேரக்டர்னா அமல் கேரக்டர் எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே ரொம்ப டைட்டாக இதாகவே இருக்குது. சரி ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டர் இருக்கட்டுங்கிறதுக்காக பண்ணது தான் அமல் கேரக்டர். இல்லை என்ன இதோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு வந்து படம் வந்து படத்தோட ஃபைனல் டியூரேஷன் வந்து 2:20 தான் வேணும் அப்படிங்கிறதுல அது உறுதி பண்ணப்படும்போது வந்து நம்மளால வந்து அதை எதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு வந்து அப்புறம் படத்தை நம்ம வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழலாம் இருந்தது. ஸோ அதனால வந்து இப்போ சொல்ற இது எனக்கு அது ஒரு பெரிய வருத்தமாக வேதனையாக இருக்குது. பட் டுவெல்ஸ் வந்து நம்மளால முதல் படத்தில் வந்து அந்த இதை நம்ம தாங்கிக்க முடியல என்னால். ஸோ அடுத்த படங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம எடுத்த மாதிரி அது நம்ம எடிட் பண்ண மாதிரி வரும்போது அந்த இடைவெளி இந்த தொந்தரவு அந்த இடத்தில் இல்லாமல் இருக்கும்போது ஸோ நம்ம அதை இன்னும் பெட்டரான ஒரு விஷயம். எனக்கு நான் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிறைய இடங்கள் எனக்கு பிடிச்சது. ஏன்னா இந்த அந்த நாகர்கோயில் மக்கள் மண்ணை தான் நான் காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் காமிச்சிருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டரா இந்துவா ஐயா வழிபாடு அதை வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே காமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் படத்தில் பார்த்தேன் இந்த ஐயா வழிபாடை நீங்கள் இவங்க மாரி செல்வராஜ் போன படத்தில் காமிச்சிருந்தாங்க. அப்படிங்களா? மாமன்னன் படத்துல அவர் அந்த கலரை கத்து கொடுக்குறாரு இல்லையா, அவர் அந்த நான் சொல்றது அந்த எல்லாருமே அந்த ஐயா வழிபாட்டை இது வச்சுட்டு இது பண்றது அது ஒரு இதுவா காட்டுறது. ஏன்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க அந்த கதாபாத்திரமா அந்த அமல் கதாபாத்திரம் கிறிஸ்டினா காட்டுறீங்க, பக்கத்து வீடு வந்து முஸ்லீமா இருப்பாங்க. எதுனா இதெல்லாம் கலந்து தானே எங்களோட மண்ணு எங்களோட இது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. புறா வந்து இது அப்படின்னு எனக்கு சொன்ன அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நீங்க இசையை வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா, வில்லு பாட்டை வச்சு நீங்க ப்ரெசன்டேஷன் பண்றது அது ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் எனக்கு இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இந்த அமலோட கேரக்டர், அதாவது கேரக்டரோட அப்பா கேரக்டர் இருக்குங்களா, அந்த கதாபாத்திரம் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க கற்பனையா யோசிச்சீங்களா இல்லை உங்க லைஃப்ல பாத்தீங்களா? ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா ரொம்ப இயல்பா அவர் நடிச்சிருக்காரு. கடைசியா அவர் பேசிட்டு போறதுல வந்து அவ்வளோ நல்லா இருந்தது அந்த கதாபாத்திரம். அது உங்க லைஃப்ல நீங்க பார்த்தது? அந்த கதாபாத்திரத்தோட ரெஃபரன்ஸ் வந்து என் மாமா தான். எங்க மாமா வந்து ஒரு கால் அப்படி இருக்கும், ஒரு கால் இழுத்து இருப்பாங்க. ஸோ வந்து ஆனால் வந்து அவங்க வந்து அவங்களும் வந்து இந்த தொழில் நார்மல் லைஃப் தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி கதாபாத்திரம் நிறைய பார்த்துருந்தால அவர் அப்படி பார்த்தனால அவர் மாதிரி ஒரு கேரக்டர் போனோம்னு எனக்கு இந்த இவங்க வந்து எனக்கு சின்ன வயசுல தெரியும் எனக்கு இல்லை. ஸோ இவங்க ப்ராப்பர்த்தவங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால இவங்க அப்பாவை அந்த கேரக்டருக்கு இவரை கேஸ்ட் பண்ணலாம். எனக்கு அவர் கேஸ்ட் பண்ண வைக்கும்போது என்னன்னா முதல்ல இவர் எப்படி நடிக்க இவர் ஏன்னா ஒரு எமோஷன் பர்சன் இவர் கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் மட்டும் தான் இருந்தது. பட் இந்த ஒரு ரெஃபரன்ஸ் லைஃப்ல என்னோட சொந்த தாய் மாமாவோட ஒரு ரெஃபரன்ஸ் தான் அந்த கேரக்டர். ஸோ வந்து இங்கே சந்தர்ப்பத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் சாருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வரும்போது
பார்க்கும்போது ஒரு நிறைய டவுட் இருந்து எனக்கு நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. அது வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய டவுட் இருந்து வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன். சார் வேணாம் சார் நான் அது வேணாம் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணுங்க படிக்கிறீங்க அப்படின்ட்டு சார் ஒரு சொன்னாங்க இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இந்த அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு தான் வந்து வர சொன்னாங்க. ஸோ நான் சார் ராமன் சார் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரிங்க அப்படின்ட்டு. பட் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இந்த ஒரு மன நிறைவாக திருப்தியாக இருந்தது எல்லோரும் சந்திச்சதுல. ஆக்சுவலாக நான் முதல்ல என்னன்னா சந்திக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வம். என்னன்னா வந்து நான் புதிய நடிகர்களை தேடுறேன், அதுதான் உண்மையான விஷயம். எனக்கு வந்து யூஸ்வலாக இருக்கிறவங்களை வந்து எனக்கு முகங்கள் புதுசாக வர மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ வந்து அதுவும் நான் முதல்ல ஆக்டிங் ஸ்கூல் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஒரு கான்டாக்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கலாம், நம்ம முகங்களை பதிவு பண்ணிக்கலாம், ஸோ அடுத்து நம்ம படங்கள் பண்ணும்போது அவங்களை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முதல்ல இருந்தது. ஸோ சின்ன சம்பவத்தினால நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் டுவர்ட்ஸ் வந்தது எனக்கு ரொம்ப சிறப்பாக இல்லை கான்வர்சேஷன் இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப நன்றி. வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் பாக்கியம் சாரை சந்திச்சதில் ரொம்ப நன்றி. நான் வந்து சாரை வந்து எழுத்தாளர் அவங்க வந்து முன்னாடி தெரியும், ஆனால் அந்த சார் ஏற்படுத்தின அந்த பிரான்சிஸ் கிருபானோட நினைவந்தல சார் பேசினாங்க. அது பேசுனது ஒரு ½ hour பேசினாங்க. பயங்கர பட்டாசாக வந்து ரொம்ப அந்த இருந்த சூழல் வந்து கிருபானா வந்து பிரான்சிஸ் கிருபான் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எனக்கும் பயம் இருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்க சார் அன்னைக்கு பேசின இதில் இருக்குது. அவர் இதுக்கு முன்னாடி எனக்கு காப்பி நேற்று ஒரு லெட்டர் ஒரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு நினைவுக்கு வந்து ஒன்று எழுதினார். அதுக்கப்புறம் சார் நீங்கள் பேசின அந்த ஒரு ½ hour பேசினார். அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிற ஒரு இதை சொன்னது ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உரையாடல் உங்களை யாருன்னு அன்னைக்கு தான் வந்து உங்கள் பேர் எனக்கு ரொம்ப முன்னாடி பரிச்சயம் கேள்வியும் போட்டுருக்கிறேன். ஸோ அன்னைக்கு சந்திச்சதில் வந்து இப்போ சாரை வந்து சந்திச்சதில் சார் வந்து படத்தின் மூலமாக தான் அறிமுகம். சார் வந்து நமக்கு வேதி சர்க்கஸ் படம் மூலமாக தான் நமக்கு அறிமுகம். கேள்விப்பட்டிருக்கேன், நான் பத்திரிகை இருக்கும்போதே கேள்விப்பட்டிருக்கேன். ராஜமுருகன் சார் தெரியும், அதே மாதிரி அவங்க பிரதர் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ படத்தின் மூலமாக வேதி சர்க்கஸ் படத்தின் மூலமாக அது ரொம்ப சூப்பராக வந்து அதில் மேக்கிங் வந்து எல்லாமே அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ அவங்க சாரை சந்திச்சதில்